ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. நேற்றே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தேன். அதை படிச்சிருந்தாலே நம்ம 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு 8 மார்க்ஸும் 5 மார்க்ஸ் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் சிறுவினா குருவினா எந்த ஆங்கிளில் கேட்பாங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கரெக்டாக இங்கே சொல்லியிருப்பேன், கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆல்சோ மனனம் என்ன வரும், 2 மார்க் என்ன வரும், எல்லாமே நான் சொல்ல போகிறேன். பயிற்சி என்ன வரும் எல்லாமே சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியம், தமிழை பார்த்து பயந்துடாதீங்க. 4 இயல் இருக்குது, 8 மார்க்லாம் கஷ்டம், எழுத முடியாது அப்படின்னு பயந்துட்டிங்கனாலே ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா 8 மார்க் நல்லா எழுதணும், 5 மார்க் நல்லா எழுதணும். ஏன்னா 2 சேர்த்து 49 மார்க்கு. ஸோ அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 8 மார்க் நல்லபடியாக படித்து முடிங்க. அது எப்படி படிக்கணுங்கிறது இங்கே லைன் பை லைன் எழுதியிருக்கிறேன். அடுத்தது 5 மார்க் அப்படிங்கிறது லைன் பை லைனாக எந்த மாதிரி கேட்பாங்கன்னு எழுதியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அந்த லைக் தான் என்னை வாழ வைக்கும். அப்போ நெடுவினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 நெடுவினா எழுதணும், 8 மார்க்கு. உரைநடை செய்யுள் அப்படிங்கிறது நாட்டு வளமும் சொல்வளமும் சொல்லிட்டு இயல் 1ல் இருக்குது. இது நீ படிச்சிரு. அடுத்து காற்று மாசுபாடு, இது வந்து கண்டிப்பாக ஓனாக எழுதிக்கலாம், முன்னுரை முடிவுரை போட்டு. எந்த 8 மார்க்காக இருந்தாலும் குறிப்பு சட்டகம் போட்டு அப்படியே வரி வரியே ஹெட்டிங் எழுதிட்டு, குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை, நாட்டு வளம் அந்த மாதிரி அப்படியே ஹெட்டிங்காக போட்டு, அதுக்கப்புறம் சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதினா தான் ஒரு 1.5-2 பக்கம் வரும். அடுத்தது இறைவன் புலவர் இடைக்காட்டார் குறளுக்கு. இந்த கொஸ்டின் இயல் 4ல் இருக்குது. இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எழுதிடலாம் கன்ஃபார்ம். துணைப்பாடம் புயலில் ஒரு தோணி, அன்னமையா கோபாலபுரத்து மக்கள் இயல் 3. அடுத்தது கக்கே நன்றே மேரிஜன் கதை இயல் 4. ஸோ இந்த 3 கதையில் ஏதோ ஒரு கதை, 2 கதை கூட வரலாம். இந்த 3 கதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கதையில் மட்டும் நான் 3 சொல்கிறேன், 2 மட்டும் சொல்ல மாட்டிங்களாங்க சார்னா மேபி 2ன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுச்சுன்னா வந்துடும். பட் இருந்தாலும் இந்த 3 கதையும் பப்ளிக்கில் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் 3மே பார்த்துருங்க. கட்டுரை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன்றே தான் இருக்குது. சான்றோர் வளர்த்த தமிழ் பேஜ் நம்பர் 18ல் இருக்குது. குமரிக்கடல் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கேட்டாங்கனாலும் சான்றோர் வளர்த்த தமிழ் தான். 2 ஒன்று தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், படித்து பாருங்கள் புரியும். அதுக்கும் குறிப்பிச்சரம் போட்டு தான் எழுதணும். பேஜ் நம்பர் 90ல் பள்ளி ஆண்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பார்க்கணும். பேஜ் நம்பர் 19ல் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துங்க, படிக்க முடியாதவங்க பேஜ் நம்பர் 18ல் இருக்க சான்றோர் வளர்த்த தமிழ் மட்டும் பாருங்கள். இவ்வளோ தான். 3 8 மார்க் எழுதிடலாம். எதாக இருந்தாலும் குறிப்பிச்சரம் போட்டு எழுதிடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது குருவினா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சிறுவினா சொல்லிடுறேன், அப்புறம் 5 மார்க் சொல்லிடுறேன். குருவினாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, நீங்கள் விட்டு படிக்கிறது 3 இயல்லையும் 4 இயல்லையும் ரொம்ப ஈஸி தான். நானே கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இயல் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்ணுஞ்சிலம்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னை மொழி பாடலை வச்சு ஒரு இலக்கண கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. அது என்ன சார் 3 மார்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, 3x2 செக்ஷன், 3x2 6 செக்ஷன். 2 3 மார்க் எழுதணும், 3 கொடுப்பாங்க. அது இலக்கண கேள்விகள் தான் கேட்பாங்க, அழகிடுதல் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதில் இந்த கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின். ஸோ இந்த 4 குருவினா பார்த்தா போதும். இயல் 2ல் ஃபஸ்ட்டு குருவினா 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நான் சொன்ன மாதிரி அந்த செஷனில். அடுத்தது இது 2 4 5 இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். இயல் 3ல் விருந்தினரை மகிழ்வித்து கூறும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான 2 மார்க். 3வது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். தண்ணீர் குடி தயிர் குடம், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறது. 1 3 5. ஸோ இயல் 4 மொத்தமாக ஒரு 10 குருவினா தான் இருக்கும். இயல் 4 2வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின் புக் பேக்கில். ஸோ 4வது கொஸ்டின் மட்டும் 3 மார்க்கில் அங்கே கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த அழகிடுதல் கூட. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும். சிறுவினா அப்படிங்கிறது முதல் இயல் படித்தாலே நம்ம சிறுவினா 2 செக்ஷனாக பிரியும். செய்யுள் உரைநடை. செய்யுளில் 2 எழுதணும், உரைநடையில் 2 எழுதணும். அப்போ நமக்கு வந்து செய்யுள்லையும் உரைநடையிலையும் கண்டிப்பாக அந்த முதல் இயல் கொஸ்டினே கேட்டுருவான். அப்படி தான், இல்லை ஏதோ ஒன்லையாவது கேட்டுருவான். அப்போ நீங்கள் சிறுவினா வந்து இந்த 3மே படிச்சிருங்க இயல் 1ல். இது மட்டும் அறிந்தது அறியாது, புரிந்தது புரியாது, இந்த கொஸ்டின் மட்டும் இலக்கண கேள்விகளாக கேட்கலாம் 3 மார்க்கில், அந்த 3x2 செக்ஷனில். சரிங்களா? எதில் அந்த அழகிடுதல் அந்த செக்ஷனில், அணியெல்லாம் வரும்ல அந்த செக்ஷனில். அணி இப்போதைக்கு வேணாம். சிறுவினா இயல் 2ல் 2 தான் சொல்லியிருக்கேன், படிக்க மாட்டிங்களா? இதுவும் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த 3x2 செக்ஷனில். இயல் 3ல் இது 2 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இயல் 4ல் 3 சொல்லியிருக்கிறேன். 3மே இம்பார்ட்டன்ட். 5வது கேள்வி அதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு 10 கொஸ்டின் கூட இருக்காது. இதை படிச்சிங்கன்னா எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ஓகே, அடுத்தது ரொம்ப முடியாத ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இயல் 1 மட்டும் படிச்சுட்டு பாடல் படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா எப்படியும் உனக்கு செய்யுள்ள செயல் சிறுவினால் மனனம் வந்து கம்பல்சரி.
அப்போ 1 எழுதிடலாம். ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு இயர்லே கேட்டுருவாங்க. அடுத்தது உரைநடை சிறுவினால வந்து பார்த்திங்கன்னா உரை பற்றி கொடுத்து எழுதுறது காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கேட்பான். அவனே 3 கொஸ்டின் எழுதுங்கன்னு சொல்லி அவனே பேராகிராஃப் கொடுத்துருப்பான். ஸோ அதை எழுதிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் இயலும் 4வது இயலும் இல்லை 2வது இயலும் ஏதோ ஒரு 2 இயலில் பிடிச்ச மாதிரி நீங்கள் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே அதுவும் எழுதிடலாம். ஸோ அதனால் ரொம்ப முடியாதான் அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது 5 மார்க்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். 5 × 5 25 5 5 மார்க் எழுதணும். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்கலாம். இயல் 3ல் 1வது கேள்வி நெடுவினா, இயல் 2ல் 1வது கேள்வி நெடுவினா, இது எல்லாமே அங்கேயே கொடுத்துட்டேன். திரும்ப இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே ஏன் எழுதியிருக்கேன்னா இதில் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இயல் 3ல் 2 சிறுவினா, இயல் 4ல் 1வது சிறுவினா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த கொஸ்டினில் ஏதாவது 5 மார்க் கேட்டால் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் கேட்பான். நெடுவினா கேட்கலாம், சிறுவினா கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம் இதில். ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை. அடுத்து மொழிபெயர்ப்பு 4 இயல்லையுமே நீங்கள் பார்க்கணும். அப்படி கஷ்டமாக இருந்தால் ஆர் சாய்ஸில் பேஜ் நம்பர் 20லையும் பேஜ் நம்பர் 92லையும் இயல் 1 இயல் 4ல் இருக்க இன்சொல் தீயசொல் பள்ளியின் நான் வீட்டில் நான் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் பள்ளியில் வீட்டிலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி. இது 5 பாயிண்ட் எழுதிங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது 2 படிங்க. அடுத்தது காட்சி கண்டு கவிஞரை 5 மார்க்கு. இதுக்கு ஜென்ரல் காட்சி கண்டு கவிஞர், அதாவது ஜென்ரலாக 4 இயலுக்குமே 1 எழுதுகிற மாதிரி நான் வந்து பிடிஎஃபாக தரேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் தரேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஆனால் படிக்க முடிகிறவங்க 4 இயல்லையுமே நீங்கள் ஓனாக நம்ம உங்கள் டீச்சர் கொடுத்துருப்பாங்களா கையில் பார்த்து படிங்க, அந்த மாதிரி எழுதிக்கலாம். பட் ஜென்ரலாகவே 4 இயலுக்குமே 1 எழுதிக்கலாம். அது தப்பு இல்லை. 10 லைன் 8 லைன் எழுதுனா பப்ளிக்கில் 5 மார்க் கொடுத்துருவாங்க. படிவமில் பேஜ் நம்பர் 21 43 90 விளையாட்டு மேம்பாட்டு பணி வாய்ப்பு வேண்டி நூலக உறுப்பினர் படிவம். இது போக 10லேருந்து 11th போகிறதுக்கு ஒரு படிவம் இருக்குது. அது வந்து ஓனாக கூட கேட்கலாம். அது கைடில் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 படிவம் பார்த்தா ஒரு படிவம். கடிதம் பேஜ் நம்பர் 40ல் மரம் இயற்கை மரம் ஒரு உணவு விடுதி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம். உணவு விடுதியில் அந்த உணவு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி ஒரு கடிதம். இது பேஜ் நம்பர் 40 64ல் இருக்க இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி கன்ஃபார்மாக எழுதிடலாம். ஸோ 2 கேள்வியுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அப்போ 5 5 மார்க் ஆச்சா? இதுதான் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். மனப்பாட பகுதியில் அன்னை மொழியே இயல் 3ல் காசிகாண்டம் திருவிளையாடற்புறம் இயல் 4 இது 3மே படிச்சிங்கன்னா சேஃபு. இல்லை ரொம்ப முடியல அப்படின்னா அன்னை மொழியே காலக்கணிதம் 2மே ஒரே இயல் தான். அடுத்தது காசிகாண்டம் இது மட்டும் படித்தா 1 எழுதிடலாம். அதுதான் சேஃபு. நீ அன்னை மொழியை மட்டும் அந்த ஃபஸ்ட் இயல் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா வராமல் போச்சுன்னா என்ன ஒன்றுவேன். ஸோ அதனால் இந்த 3 படிச்சுக்க. இல்லை இயல் 1லையும் இயல் 3ல் இருக்கிற 3 பாடல் படித்தா சரி தான், அது உன் இஷ்டம். திருக்குறள் எல்லாமே படிக்கணும், 2 மார்க் கம்பல்சரியில். மனப்பாடமும் கம்பல்சரி. ஸோ இது 2 கன்ஃபார்ம். பயிற்சியில் பகுபத உறுப்பிக்கணும் என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன். தெரிஞ்சவன் இப்போயே படித்து வச்சுக்கோ, தெரியாதவன் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். ஒரு 5 வேர்ட்ஸ் தரேன், அதை மட்டும் பார்த்துட்டு போ. பேஜ் நம்பர் 17 பிழை திருத்தி 3 மார்க்கில் கேட்பான். அது 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 2 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்கில் 3 × 2 செக்ஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கூட்டு பெயர்கள் 18ஆம் பேஜில் வினைமுற்று வினையெனும் பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 17 சொற்களை இணைத்து ஒரு பொருள் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 39 இரு சொற்களை தொடரமைக்க. ஸோ இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 41 சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவி. அடுத்து பேஜ் நம்பர் 63 பழமொழி நிறைவேச்சை. ஸோ இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 64 இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க. பேஜ் நம்பர் 89 தொடரில் உள்ள எழுவாய் செழுமை செய்க. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 91 பொருளை புரிந்து கொண்டு தொடரை முழுமை செய்க. ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி 5 எழுதிடலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. இலக்கண கொஸ்டின் ஆன்சர் வேணுமா? வேண்டாம். இதெல்லாம் படிச்சுன்னா வேண்டாம். இது போக இன்னொரு செக்ஷன் இருக்குது, 3 × 2 6 செக்ஷன். அழகிடுதல் அணியெல்லாம் வரும், 9th வந்திருக்கும். அந்த மாதிரி அழகிடுதல் வந்தால் எழுதுங்க. இல்லைன்னா 3 கொடுத்து 2 எழுதணும். 2 நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 3 மார்க் 3 மார்க்குன்னு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் சிறுவினாலெல்லாம். அதே கேட்பான், ஈஸியாக வரும். அசால்ட்டாகவே 95+ அசால்ட்டாகவே ஸ்கோர் பண்ண முடியும். நீ 95 நினச்சா தான் 70ஆவது எடுக்க முடியும் ஸ்கூலில். பார்த்துக்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 10 வந்துடும். ஒரு லாஸ்ட்டு 4 மட்டும் நமக்கு அந்த ஒரு பாடல் கேட்டு ஆசிரியர் பேர் எதுகை மோனை, அதாவது நயம் வச்சு ஒரு கேள்விகள் கேட்கலாம், இலக்கண குறிப்பு வச்சு கேள்வி கேட்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வேர்டை கேட்டு பொருள் கேட்கலாம். ஸோ ஓனாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸு. இதை நீங்கள் சமாளிச்சிட்டிங்கனாலே ஃபுல் மார்க் 1 மார்க்கில் எடுத்துடலாம். ஸோ அதனால் எல்லா பாடலோட ஆசிரியர் பேரும் எல்லா பாடலோட நூல் பேரும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுகை மோனை எழுதிடுவீங்க. இலக்கண குறிப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த 1 மார்க்கும் எழுதிடலாம். ஸோ தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோலாம் போடுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.